சங்கல்பம். இப்போ நம்ம கல்யாணோத்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் பண்ணிடணும். திருமாங்கல்ய தாரணம் ஆகுவதற்கு முன்பாக எல்லா கல்யாணங்களிலேயும் கூட ஒரு சங்கல்பம்னு நடக்கும். என்னன்னு கேட்டா, தர்மம் பிரஜா சம்பத்தியர்த்தம் மாங்கல்ய தாரண முகூர்த்த அஸ்திரி பகந்தோ மகாந்தோ அனுகிருந்தோ அந்த பையன் கேட்பான். எதுக்குன்னு கேட்டா, இந்த மாங்கல்யம் கட்டுறதை எதுக்குன்னு கேட்டா, தர்மத்தை காப்பாற்றக்கூடிய பிரஜைகளை பெற்றெடுப்பதற்காக நான் இந்த திருமாங்கல்யேஸ்வரரை உடைய கழுத்திலே கட்டுகின்றேன். வேற எந்த அல்ப சுகத்தைக்காகவும் இந்த திருமாங்கல்யம் கிடையாது. நம்முடைய மதத்திலே நம்முடைய பெரியவர்கள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னு கேட்டா, தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் தர்மத்தை ரட்சிக்கக்கூடிய பிரஜைகளை பெற்றெடுக்க வேண்டும். அதனால ஆசீர்வாதம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் சொன்னதும் அதுதான். ஆகையினாலே தர்மத்தை ரட்சிக்கக்கூடிய குழந்தைகளுக்காகத்தான் இந்த திருமாங்கல்யம், இந்த இல்லறம் அப்படிங்கிறதெல்லாம். ஆகையினாலே இங்கேயும் இந்த மாங்கல்யம் தத்துனானே மந்திரத்துல கட்டிக்கொள்பவருக்கு தாயார் அப்படிங்கிறதுனால அவளுக்கு குழந்தைகள்லாம் யாரும் நாம தான் குழந்தைகளாம். ஆகையினால தாயார் என்ன சொல்றாங்கன்னா, மாங்கல்யம் தத்துனானேனா ஜெகஜீவன் அகேதுனா, இந்த லோகமே சுபிட்சமாக இருக்கும் பொருட்டாக இந்த திருமாங்கல்யத்தை நான் உன்னுடைய கழுத்திலே நான் கட்டுகின்றேன்னு பெருமாள் சொல்றானா. ஏன்னு கேட்டா, எப்படி ஒருத்தர் அலுவலகத்துக்கு போகும் பொழுது அந்த அலுவலகத்துக்கு தனியா தான் போவார், குடும்ப சகிதமா போக மாட்டார். அங்க போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுபோல பெருமாள் அவதாரங்கள் எடுத்த சமயங்கள்ல தனியா தான் இருந்தார். ஏன்னு கேட்டா, துஷ்டர்களை நிகிரகணம் செய்யும் விதமாக நரசிம்ம அவதாரத்தில் தனியா தான் வந்தார். ராமாவதாரத்துல இல்லறமாக இருந்தாலும் கூட ராவணனை அழிக்கும் பொழுது தனியா தான் போனார். அதே போல எல்லா அவதாரங்களிலேயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் பிராட்டிமார் கூட இல்லையோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய அடியார்களுக்கு யார் கஷ்டங்கள் கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நிகிரகணம் செய்திருக்கிறானா பெருமாள். அதுபோல எப்படி நம்ம அலுவலகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றோமோ, வீட்டில் இருக்கிறதா சாஸ்வதம், வீட்டில் இருப்பதுதான் நிரந்தரம். அதைத்தான் பெருமாளுக்கு நாம் உணர்த்தி, நீ இதே போலவே திருக்கல்யாண குணங்களோடைய இருந்து கொண்டு நாங்கள் ஏதாவது அறியாத பிள்ளைகளோ அன்பினாலே ஏதாவது சிறுபிள்ளைகள் செய்தாலும் நீ ரட்சித்துக் கொண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் பெருமாளத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அதுதான். ஆகையினாலே இந்த மாதிரியான மந்திரங்கள் நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் நீங்கள் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு தற்போது திருமாங்கல்ய தாரணமாக நடக்க இருக்கின்றது. நீங்களும் மனதிலே எல்லா விதமான சன்னதிகளிலேயும் இதே போலவே கைங்கரியங்கள், இதே போலவே உற்சவங்கள் பெருக வேண்டும். இயன்றவரை நான் சென்று சேவிப்பதற்கு இந்த உடலிலே எனக்கு ஆரோக்கியத்தை நல்க வேண்டும். எங்களுடைய வம்சங்களிலே வாழையடி வாழையாக தலைத்து வந்து இந்த உற்சவத்தை நடத்துவதற்கு எங்களுடைய வம்சத்தார்களும் இதற்காக இதில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு பெருமாள் அதுதான் பிரார்த்தனை பண்ணணும். இதை பிரார்த்தனை பண்ணாலும் இது எல்லாமே தானாகவே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் விண்ணப்பித்துக் கொண்டு மாங்கல்ய தாரண முகூர்த்தம் நடக்க இருக்கின்றது. நீங்கள் பிரார்த்திக்கும்படியாக நான் பிரார்த்திக்கின்றேன். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே